காலையில் இன்றைக்கி ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவு தான் செய்தி. நல்ல அற்புதமான ஒரு தரிசனத்தாண்ட ஒரு காலையில் அதிகாலையில் காண்பித்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலிருந்து சில விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிப்போம். முதல் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. ஒரு பயங்கர ரிவைவல் தேசத்தில் வருது. பரிசுத்தாவியானவர் வருகிறார். பெந்தேகோஸ்தே அனுபவம் உண்டாகிறது. ஜனங்கள் எல்லாம் கொத்து கொத்தாக 5000 பேர் 3000 பேர் இப்படியெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் சூப்பர் நேச்சுரல், தூதர்களுடைய லிட்ரல் என்கவுண்டர்கள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் சபைக்குள், இது தேசத்துக்குள்ள வந்து சர்ச்சுக்குள்ள இது மேனிஃபெஸ்ட் ஆக வேண்டிய நேரம் வந்த பொழுது சபைக்குள்ள ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு பயங்கர கொலை நடக்கிறது, மரணம் நடக்கிறது. ஸ்தேவானுடைய மரணம். இந்த மரணம் சம்பவித்த உடனே சபைக்குள் பயங்கரமான பிரச்சனைகள் உருவாகி சபை மிகுந்த துன்பத்தை காண்கிறது. எல்லாம் சொல்லுங்க, சபை துன்பத்தை காண்கிறது. இன்பமான நேரத்தை எதிர்பார்த்து அதுக்கான சூழலெல்லாம் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது சபை எதை காண்கிறது அப்படின்னா துன்பத்தை காண்கிறது. சபை மிகுந்த நெருக்கத்தை காண்கிறது. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமேரியா தேசங்களில் என்ன செய்யப்பட்டார்கள்? சிதறடிக்கப்பட்டார்கள். நீங்க நல்லா கவனிக்கணும் பாருங்க. இந்த ரிவைவல் மூமெண்ட்டுக்குள்ள எல்லாம் நம்ம உள்ள போகும் பொழுது அது போன உடனே வந்துடுமான்னா எனக்கு தெரியல. பைபிள் ஹிஸ்டரியை நீங்க நல்லா எடுத்து பார்த்தா அது ஒரு வகையான போராட்டத்தை எல்லாம் தாண்டி தான் அதை ஏறி பிடிச்சிருக்குது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு அதை கையளிக்க வல்லவராக இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, எழுப்புதலுக்காக நீ ஜெபிச்சிருந்தா, நீ உபவாசம் இருந்தா, அது எனக்குள்ள வரணும்னு நீ ஆசைப்பட்டிருந்தா பயப்படாத. ஒரு காலகட்டத்தை தாண்டி அது உன் மேலே வந்தே தீரும். கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறான். அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்காக அவங்க வேண்டிக்கும் பொழுது முதல்ல சபையில் மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. என்னவோ அங்கே பிரச்சனை, ஜெபிக்க முடியல, போராடுறவன் போராட்டத்தை முடியலை, அவன் மன்றாடுறவனுக்கு மன்றாட முடியலை. ஆவிக்குரிய மனோபாவங்கள் எல்லாம் மாறுது, ஃபிசிக்கலாக மாறுது. அவர்கள் இருந்து கொண்டு முன்னால் போன சகலத்தையும் சரியாக என்ன செய்ய முடியலைன்னா செய்ய முடியாத ஒரு அசாதாரண எதிர்மறையான சூழல் அங்கே நிலவுகிறது. இதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ ரிவைவலுக்கு முன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் எழும்புவது, எழுப்புதல், பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுறது, அப்படியே நிழல் பட்டு சுகமாகிறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சபைக்குள்ளாக பயங்கரமான ஒரு துன்பம் உண்டாகிறது. கையோத்தியவங்க இயேசுவின் நாமத்தினால இது கடந்து போகிறதுன்னு சொல்லுங்க. இது கடந்து போகிறது. சத்தமாக சொல்லுங்க, இது கடந்து போகிறது. சபைக்குள்ள இருக்கிற துன்பங்களை எல்லாம் கர்த்தர் கடந்து போகும்படி செய்வார். ஆமே. இது ஃபர்ஸ்ட். 2வது வசனம் படிங்க. ஒரு மரணம் உள்ள சம்பவிக்குது பாரு. இந்த மரணத்துக்கு அப்புறம் எல்லாமே டோட்டலா என்னங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகுது, எல்லாம் மாறுது. அது ஸ்தேவான் மரணம்னா ஸ்தேவான் மரணம். நம்ம அந்த இடத்துல வேற ஏதாவது மரணத்தை வச்சு பார்த்தாலும் பொருந்தும். ஆமே. அல்லேலூயா. ஒரு மரணத்துக்கு அப்புறம் டோட்டலா ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் ஃபுல்லா என்ன ஆகுதுன்னா வேற மாதிரி சொல்லல ஆரம்பிக்குது. எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இது வரைக்கும் நல்லா ஜெபம், பயங்கர ஃபாஸ்டிங், எல்லாம் ஓட்டம், எழுப்புதல் வரணும், அது வரணும், இது வரணும், ஆத்ம அறுவடை,
சூப்பர் நேச்சுரல், ப்ரொஃபட்டிக்கல் எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகி இப்படி ஆகிட்டு இருக்கும்போது ஒரு மரணம் நடக்கிறது. அந்த மரணத்துக்கு பின்னால் டோட்டலாக என்ன ஆகுதுன்னா அப்படியே சுழல ஆரம்பிச்சிருது. இப்போ எல்லாம் துக்கம் கொண்டாட ஆரம்பிக்கும். ஐயோ இப்படி நடந்துச்சு, என்னாச்சு, ஏதாச்சு, ஏன் இப்படி? தேவான் யார்? தேவான் ஒரு புறம்போக்கா இருந்தால் பரவாயில்ல, தேவான் கர்த்தருக்காக எழுந்து நின்ற ஒரு மனுஷன். அதுதான் பிரச்சனை. இப்போ தேவான் யாரு? ஜெபிக்கிறவன். சேவா யாரு? பிரசங்கம் பண்றவன். சேவான் யாரு? பந்து விசாரிக்கிறவன். சேவான் யாரு? இயேசுவை போல அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்தவன். யாரு? ஸ்தேவான். இப்போ ஃபர்ஸ்ட் சாவே, எழுப்புதல்ல முதல் சாவே யாருக்கு வருதுன்னா, நல்லா நின்னவன் சாகுறான். அதுதான் பிரச்சனை. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் உண்மையாய் இப்படி எந்திரிச்சு நின்னவன் ஃபர்ஸ்ட் சாகுறான். பல சந்தேகங்கள், பல குழப்பங்கள் எல்லாமே உள்ள வருது. எவனா ஒருத்தன் செத்தா பரவாயில்லையா, ஏசாமிக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இருந்தவன் செத்தான்னா அவனை என்ன நடந்துச்சு, என்ன இப்ப யார என்ன இப்படி ஒரு குழப்பம் வருகிறது. செகண்ட் பாயிண்ட், அந்த மரணத்தின் மூலம் எல்லாத்துக்குடைய ஒரு பீதி, ஒரு குழப்பம், ஒரு போராட்டம் வருது. மூணாவது வசனம் படிங்க. கொண்டு போய் போடிவிட்டு மூணாவது சபையை பாழாக்கினார்கள். என்ன பண்ணாங்க? இதெல்லாம் எழுப்புதலுக்கான சைன். அதை தான் லைனாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் எழுப்புதல் எப்படியோ வரும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. பைபிள் பேட்டர்ன் படி அந்த ரூட்டில் வரல, இது வேறோ ஒரு ரூட் வழியாக எந்திரிச்சு வந்துருக்குது. அல்லேலூயா, ஆமென். மூணாவது பாயிண்ட், சபையை சிலர் எழும்பி என்ன பண்ணாங்கன்னா பாழாக்கினார். யாரு? பவுலே எழுந்து, சவுல் என்கிற பவுல் எந்திரிச்சு போய் சபைகளை பாழாக்கி எல்லாரையும் கட்டி எங்கே கொண்டு வந்து போடுறான்னா ஜெயிலில் போடுகிறான். தொடர்ந்து 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 இவ்வளவு நாள் எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க? ஆண்டவரே சூப்பர் நேச்சுரல் நடக்கணும், அசாதாரண மாற்றம் நடக்கணும், ஜனமெல்லாம் ரட்சிக்கப்படணும், சொந்த பந்தங்கள் எல்லாம் விடுவிக்கப்படணும், இதுக்காக போராடி ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. எழுப்புதல் வரணும் ஆண்டவரே. இப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது வந்ததெல்லாம் வேற, வந்ததும் நடந்ததும் வேற. அதுக்காக எழுப்புதல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சொல்லுங்க, அதனால எல்லாமே நெகட்டிவாக நடந்ததுனால, எல்லாமே நெகட்டிவாக நடந்துட்டு இருக்கிறதுனால எழுப்புதல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, எழுப்புதல் போயிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் அதை வேறொரு டிசைன் வழியாக, எல்லாரும் இந்த வழியாக மழை இப்படி விழுன்னு பார்த்துட்டு இருந்துப்போம். கர்த்தர் அந்த எழுப்புதல் மழையை வேறொரு திசையின் வழியாக அப்படியே உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அதுதான் பைபிளில் சொல்லுது. எல்லாரும் மழை இப்படி வரும். எலிசா எல்லாம் தேசத்தில் இஸ்ரவேல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மழை இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், வானத்திலேருந்து வரும், தண்ணி வரணும். அப்போ கர்த்தர் சொன்னார், மழை வரும், காற்றையும் காண மாட்டாய், மேகத்தையும் பார்க்க மாட்டேன், மழையையும் பார்க்க மாட்டேன். உனக்கு தேவை என்னடா? தண்ணி தானே. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய். ஆனால் நீ பார்த்துட்டே இரு. குறித்த நேரத்தில், குறித்த சமயத்தில் உனக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ, உனக்கு என்ன வேணுமோ, நீ எதை கேட்டையோ, எதுக்காக தீர்க்க தரிசனம் உரைத்தையோ, அதை தேவன் உன்னுடைய பாதபடியிலே கொண்டு வந்து போடுவான். நீ மழைன்னு மேகத்தையும் மழையும் பார்த்துட்டு இருக்காத. அது அந்த வழியாக வராது, வேற ஒரு வழியாக கொண்டு வந்து கர்த்தர் உன் பாதத்தில் போட அவர் வல்லவராக இருக்கிறார். எழுப்புதல் வர்றதுனால எனக்கு லாபம் இல்லை, எழுப்புதல் வருவதனால பரலோகத்துக்கு லாபம். ஆமென். மக்கள் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பெரிய மாற்றத்துக்குள்ள வர்றதுனால எனக்கு என்ன சார் லாபம்? அது இயேசுவுக்கு லாபம். அல்லேலூயா. அது பரலோக ராஜ்யத்துக்கு லாபம். ஆமென். அது இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய இரத்தத்தால், அவருடைய ரூபத்தை போல அவர் உருவாக்கின மனிதன் அழிவிலிருந்து விடுவிக்கப்படும் போது அவர் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. நாம் அவருடைய தோட்டத்தின் வேலைக்காரர்களாக இருக்கிறோம், அவருக்காக வேலை செய்கிற வேலையாட்களாக இருக்கிறோம். ஆமென். அதனால தான் மோசே கேட்குறான், சும்மா இவனுங்களை பற்றி என்கிட்டே கேட்டுருக்கிறீங்க, நானா இவனை பற்றேன். ஒரு இடத்துல நானா இவனை
நானா இவர்களை எல்லாம் பெற்றேன் தூக்கி சுமக்கிறதுக்கு? சுமங்க மோசே போப்பா, சுமந்துட்டு போப்பா, தூக்கிட்டு போப்பா, பொறுத்து போப்பா. அவங்க அப்படிங்க, நானா இவனை பெற்றேன், இவன் எல்லாம் ஏன் ஆளா, எதுக்கு நான் சுமக்கணும் அப்படிங்கிற ஆண்டவர்கிட்ட. பெற்றவர் ஆண்டவர், ஆமேன்னு சொல்லுங்க. ஆவியை மனுஷனுக்குள் அனுப்பினவர் ஆண்டவர், மனுஷனை படைத்தவர் ஆண்டவர். மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவான், அவரே எழுப்புதலை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். 3 பாயிண்ட் சொல்லிட்டுலாம். ஃபர்ஸ்ட், சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாச்சு. 2, ஸ்தேவானின் மரணம் ஒரு கலக்கத்தையும் திகிலையும் உண்டாக்கிச்சு. 3, சபை என்ன செய்யப்பட்டது என்றால் பாழாக்கப்பட்டது. அதனுடைய இயல்பு நிலையை இழக்கிற மாதிரி ஆச்சு. நல்ல பயங்கர ஸ்பிரிட்டில் அப்படி எழுந்து வந்தது, அப்படியே ஏதோ ஆன மாதிரி, ஸ்தம்பித்த மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி இருந்துச்சு. சரி, இது 4வது வசனம். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து. இப்போ இந்த சிதறி போனவர்கள் இதுவே ஒரு ரிவைவலுக்கான ஒரு துளியாக மாறுது. யாரெல்லாம் சிதறி போனார்களோ, சிதறடிக்கப்பட்டார்களோ, அவர்கள் எல்லாம் சுவிசேஷத்தை கையில் எடுத்துக்கொண்டு தீயாக மாற ஆரம்பிச்சாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லாம இப்படி சொல்லுவோம். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் இந்த எழுப்புதலுக்காய் நின்றதில் பாதிக்கப்பட்டார்களோ, அத்தனை பேரும் சுவிசேஷத்தின் வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். ஆமேன், அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள். எழுப்புதல்னு சொல்லிட்டு ட்ராமா போட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. உண்மையிலே எழுப்புதலுக்காக அது ஒரு பாரமாக எடுத்து, அதை ஒரு சுமையாக எடுத்து, அதுக்காக ஜெபம் பண்ணி, அதுக்காக நின்று, அதுக்காக பணத்தை போட்டு, அதுக்காக நேரத்தை போட்டு, அதுக்காக கண்ணீர் வடித்து, அதுக்காக ஏங்கி நின்னாம் பாருங்க, அவனை ஒரு நாளும் சுவிசேஷம் விடாது. சுவிசேஷத்தினுடைய வல்லமை அவனை தூக்கி பிடிக்க, அவனை தூக்கி சுமக்க, அவன் விட்ட கண்ணீருக்காக இந்த சுவிசேஷம் தன்னை நிரூபிக்கும்படி எழுந்து வருவதற்கு சுவிசேஷத்துக்கே ஒரு வல்லமை இருக்குது. சுவிசேஷம் பலன் செய்யும். பைபிள் சொல்லுது, சுவிசேஷமானது அதுவே பலன் செய்யும். ஏன்னா யார் பாரப்பட்டு உள்ள உடைஞ்சானோ, உருகுனானோ, யார் திகைத்தானோ, கண்ணீர் விட்டானோ, அவனுக்குள்ள ஒன்று நடக்கும். அந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமையே அவனுக்குள் எழும்பி வந்து அந்த சுவிசேஷமே அவனை நிரூபிக்க போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. கையை வச்சு சொல்லுங்க, என்னை சொல்லுங்க, என்னை யாரும் நிரூபிக்க வேண்டாம். எனக்குள்ள இருக்கிற சுவிசேஷத்தின் வல்லமையே என்னை நிரூபிக்கும். ஆமேன். எப்படி நிரூபிக்கும்? நேற்றுக்கு எங்கேயோ ப்ரேயருக்கு போயிட்டு எனக்கு ஒரு 10 போட்டா விட்டாங்க. யாரோ பேய் ஆடுது, நோய் சோமாகுது, எல்லாம் சகோதரிகள்லாம் ஜோம் பண்ணிக்கிட்டு அவங்க போராட்டத்துலலாம் இப்போ பேய். அன்றைக்கி ஒரு பொம்பளை பேய் போக மாட்டேங்குது. நான் சொன்ன எப்படி பேய் ஆடுமா அது மாதிரி ஆடுது. நான் சொல்லுகிறேன், நீ ஆவியானவருடைய பாரத்தில் நிரம்பி இருந்தா உன்னை எவனும் நிரூபிக்க தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரே நீ பேசும் பொழுது, நீ நடக்கும் பொழுது, ஒரு வீட்டுக்குள்ள போகும் பொழுது, நீ ஒரு ஆளை பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரே உன்னை நிரூபிப்பார். யாரும் உனக்கு விளக்கமெல்லாம் கொடுக்க தேவையில்லை. யாரும் உங்கள்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லவெல்லாம் தேவையே இல்லை, சொல்ல தேவையில்லை. அன்றைக்கி ஒரு சகோதரி வீட்டுக்கு என்னை ஜெபிக்க கூட்டிகிட்டு போனாங்க சிட்கோயில். யாருன்னு கேட்டேன், யாருன்னு தெரியுங்க, புதுசாக ஒருத்தர், வாங்க போகலாம். அந்த போய் வீட்டில் போய் உட்காந்து, அதில் போய் ஒரு சேர் போட்டாங்க. உட்கார்ந்த உடனே அப்படி ஒரு விஷன், ஒரு ட்ரீம் மாதிரி என் முன்னால் வருது. ஒரு சேர் இருக்குது, அதில் 4 காலில் ஒரு கால் உடஞ்சி அப்படி இப்படி தொங்குன மாதிரி நிற்குது. இது என்ன ஆண்டவரே நான் என் மனசில் யோசிச்சுட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்குது, அவங்க கணவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லு அப்படின்னு. எனக்கு பயமாக இருக்குது. புருஷன் செத்து போயிட்டாருன்னு எப்படி சொல்கிறது? நைஸாக கேட்டுட்டு இருக்காரா இல்லையான்னு கேட்டுட்டு சொல்லலாமல், நீ சொல்லு, அதுதான் மேட்ரு. எப்படி செத்தாருன்னு சொல்லு அப்படிங்குது. எப்படி செத்தாருன்னு ஒரு படப்படப்படன்னு ஒரு படம் வருது முன்னால். அப்போ நான் அவங்க பார்த்தா இளமையாக இருக்கிறாங்க. அவன் கேட்டவங்க, கணவர் என்ன ஆனார், எப்படி இதானாருன்னு கேட்டோன்னா அழுகுது. கணவர் இறந்து போயிட்டார் பாஸ்டர், இந்த மாதிரி இறந்து போயிட்டார். நான் என்னெல்லாம் சொன்னனோ அதெல்லாம் ஆமான்னு சொல்கிறாங்க. உன்னை யாரும் எங்கேயும் எவனும்
எந்த நாயும் உன்னை நிரூபிக்க தேவையில்லை. இயேசு உன்னை அங்காங்கே நிரூபித்து கொண்டவார். நீ யாரு? நீ யாரு? அவர் பிள்ளை, அவர் உனக்குள்ளே இருக்கிறாருன்றதை எவனும் உனக்கு சீல் வைக்க தேவையில்லை. இப்படியெல்லாம் இருந்தால் தான் இயேசு உங்கள்கிட்ட இருப்பார்னு எவனும் சொல்ல தேவையில்லை. இயேசு உங்கள்கிட்ட இருந்தால் அவரையே நிரூபிப்பார். அல்லேலூயா. இயேசு உனக்குள்ளே இருந்தால் அவரையே நிரூபிப்பார். நீ ஒன்றும் பிரயாசப்பட வேண்டாம். நாங்கள் இங்கேருந்து ஊருக்கு போகும்போது ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு ஜோமெண்ட்டு ஒன்றும் போகலை. நானே பல டென்ஷனில் போயிட்டு இருந்தேன். அங்கே போன உடனே அத்தனை ஜனங்கள் சுகமாவதும் விடுதலையாவதும் என்னால் அல்ல, எனக்குள் இருந்த இயேசு அவரை நிரூபிக்கும்படி அவரே அந்த இடத்துல எழுந்தருளி அவரை நிரூபிக்கிறார். நான் ஒன்றும் அவரை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை, அவரை நிரூபிப்பார். நீ அவருக்காக நின்று கொடுத்தா போதும், நீ அவருக்காக நின்னா போதும். ஆமென். நீ அவருக்காக நின்னா போதும். என்னை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே நின்னா போதும், என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே நின்னா போதும், என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்க ஆண்டவரே நின்னா போதும். நீ இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, மறுபடியும் சொல்றேன், நீ இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, பயப்படாத. உன்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். உன்னை அழைத்த ஒரு நோக்கம் இருக்கு, அந்த நோக்கம் உண்மையானது. இந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கிறனா, நீ சும்மா உட்கார்ல, கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறாரு. உன் வாழ்க்கைக்கு பின்னால தரிசனம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. யார் உன்னை இங்க இருந்து பிரிச்சு உன்னை தூக்கி கொண்டு போய் நாசமாக்கணும்னு நினைச்சாலும் அந்த சத்துருடைய கிரியை நடக்காது. அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. பாலன் பையனை முத நாள் பார்க்கும்போது சொன்னேன், கர்த்தர் உன் மேலே ஒரு ஆராதனை அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு, நீ எந்திரிச்சு வருவடா, இந்த சபையில் பெரிய ஆளாக வருவேன். நான் சொல்லுகிறேன், எத்தனை சூழ்ச்சிகள் பிசாசும் மனிதனும் செய்தாலும் கர்த்தர் எதை செய்யணும்னு நினைச்சாரோ அதை கர்த்தர் செய்வார். காட் இஸ் காட். தேவன் தான். கடவுளை எதிர்த்து ஒருவனும் போராடி ஜெயித்ததாக சரித்திரம் இல்லை. நான் சொல்லுகிறேன், அந்த கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சரி, ஓகே. இப்போ என் டைம் முடியுது, 20 மினிட்ஸ். இனி நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு போனஸ். ஆமே, அப்படி எதிர்த்து முடிக்க போறேன். அடுத்த 10 மினிட்ஸில் முடிக்கிறேன். எல்லாம் பைபிளெல்லாம் கீழே வச்சிருங்க. எல்லாம் நல்லா, இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்கறதுக்கு உங்கள் செவியை திறந்துக்கங்க. 3 சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ 4வது வசனம் சொல்லுது, எல்லாம் செதறி போனார்கள். ஆனால் எல்லாம் செதறி போனார்கள். சபை முடங்கின மாதிரி இருந்துச்சு, கலக்கமாயிடுச்சு. இதெல்லாம் சம்பவித்து கொண்டிருந்த நேரத்தில் இன்னொன்று புதுசாக இதுவரைக்கும் இல்லாத ஒன்று எழும்புது. சுவிசேஷம் அப்படின்றது இப்படி முளைச்சி மேலே எழும்புது. கையை வச்சு சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் முடிஞ்சுது, மறைஞ்சுது, ஒளிஞ்சுது. அப்படி இருந்தப்போ சுவிசேஷமானது என்ன பண்ணுதுன்னா அப்படி துளிர்த்து மேலே எழும்பி வருகிறது. ஆமென், ஆமென். 5ஆம் வசனம் படிங்க. போய் வசனம் போடுமா? மறுபடியும் படிங்க. அப்பொழுது இந்த நான் காலையில் சொன்ன பாபிலோன், இந்த பாபிலோனுக்கு நிகரான ஒரு பட்டணம் தான் என்னது? சமாரியா பட்டணம். பாபிலோன் மாதிரியா எல்லா குசும்புகளும் இருக்கிற ஒரு பட்டணம் தான் எந்த பட்டணம்? சமாரியா. அல்ப சொல்பமா அதுக்குள்ள ஆள் உள்ள போய் வெளியே வர முடியாது. இப்போ பேரும் ஊரும் அட்ரஸும் எதுவும் இல்லாம ஓரமா பந்தி விசாரிப்புல இருந்தவன் தான் யாரு? சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. பிலிப்பு. இந்த சமீபத்தில் நான் பார்க்கறது என்னன்னா,
ஒவ்வொரு ஊழியத்துக்கும் கர்த்தர் அதை இந்த மேலே கொண்டு போகிறதுக்கு ஒரு டைம் இருக்கும். அது ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது. நான் எதிர்பார்த்த எல்லாரையும் பரிசுத்தாவியானவரை கழிச்சு வெளியே தள்ளிட்டு இப்போ இங்கே நடக்கிறது ஒன்றுமே இல்லாததும், ஓரமாக கிடந்ததும், மதிக்காம கிடந்ததும், கண்டுக்காம கிடந்ததை எல்லாம் ஆவியானவர் தட்டி மேலே எழுப்பி அவர்களை கொண்டு சிதறியதாக செய்யும்படிக்கு ஆவியானவர் எழுந்தள்ளுகிறார். அவன் ஒருத்தன் யாரோ ஒருத்தன் சாப்பாடு செஞ்சுட்டு ஒரு மூலையில் கிடந்தான். அவனை யாருமே கண்டுக்கல, யாருமே மதிக்கல, ஒண்ணுமே அவனை கண்டுக்காம விட்டுட்டாங்க. கர்த்தர் அவனை தூக்குறார். வெளியே வா, சுவிசேஷத்தின் தீக்காக அவனை கர்த்தர் எடுக்கிறார். சபையை ஒடுக்கினார்கள், சபை முடங்கிச்சு, சலசலப்பாச்சு, மரணம் வந்துச்சு, ஸ்தம்பித்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளவும் நடந்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாலதான் கனமான எழுப்புதலை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவ்வளவு நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு ஓரத்திலிருந்து கர்த்தர் பிலிப்பு என்கிற சுவிசேஷகனை பைபிள்ல கர்த்தர் எழுப்புகிறார். இந்த நாளில் உங்க மேல ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வாக்கு என்றைக்கும் மாறாது. அது ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. யாருக்கு நான் சொல்றேன், யார் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டையோ, என் குடும்பம் கர்த்தருக்காக நிக்கணும்னு ஆசைப்பட்டையோ, நான் இயேசுவுக்காக பயன்படணும் ஆசைப்பட்டையோ, ஓ மேல பிலிப்பு என்கிற ஒரு சுவிசேஷத்தோட ஒரு அப்போஸ்தல தீயை கர்த்தர் ஒரு ஓரத்துக்குள்ள இருந்து தட்டி எழுப்பி கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். எல்லாம் டிராபேக் ஆச்சு, எல்லாம் உடைஞ்சிச்சு, எல்லாம் முடங்கிச்சு, இனி ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் சூனியம் அப்படின்னு சொன்ன நேரத்தில் கர்த்தர் சுவிசேஷத்தின் தீயை அங்கதான் பத்த வைக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இனியான காலம், இனி வருகிற காலம், இனி வருகிற நாட்கள் தேவன் மேல சுவிசேஷத்தோட ஒரு தீயை பத்த வச்சு ஓரமா ஒதுங்கி கிடந்த ஒன்ன கர்த்தர் கையில் எடுக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் எழுப்புதலோட முதல் ஸ்டேஜ். Get ready. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இங்க இருக்கிற அவ்வளோ பேரும் டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் மறுபடியும் இதே மாதிரி பெரும் கூட்டத்தை இயேசுவுக்காக ஆயத்தப்பட்டது. அசாதாரணமான ஒரு நம்பிக்கை எனக்குள்ள எந்திரிச்சு வந்துட்டே இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா நான் இந்த பைபிளை நம்புறேன். நான் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணியிருக்கிறேன், மணிக்கணக்காக ஜெபிச்சிருக்கிறேன், நாட்கணக்காக ஃபாஸ்டிங் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் வீணா போயிருமா? பைபிள் சொல்லுது, என் நாமத்தினால ஒரு குவளை தண்ணீரை நீ கொடுத்தால் அதன் பலனை நீ அடையாமல் போக மாட்டேன். எவ்வளவு எழுந்திருக்கிற இயேசுவுக்காக நான் சொல்லுகிறேன், ஒன்று கூட வீணா போகாது. நீங்க ஜெபிச்ச ஜெபம் வீணா போகாது, உங்க ஜெபம் வீணா போகாது, உங்க காணிக்கை வீணா போகாது, உங்க மன்றாட்டு வீணா போகாது, உங்க பாரம் வீணா போகாது, உங்க கண்ணீர் வீணா போகாது. சுவிசேஷத்தின் தீயாகிய பிலிப்பை பரிசுத்த ஆவியானவர் இந்த சீசன்ல கர்த்தர் சபைக்குள் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். The gospel power. நீங்க அதுக்கு ரெடி ஆகணும். நீ அதுக்கு ரெடி ஆகணும். உன்னை கொடுக்கணும், சுவிசேஷத்துக்காக உன்னை கொடுக்கணும். இயேசுவே, உமக்காக ஊழியம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு உன்னை ஃபுல்லா கொடுக்கணும். நீ இயேசுக்காக கொடுக்கணும், உன்னை திறந்து கொடுக்கணும். என்னை யூஸ் பண்ணுங்க ஆண்டவர், என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு என்னை ஒரு ஆயுதமாக, என்னை ஒரு பொருட்டாக நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. உன் கையை தூக்கி இப்படி நின்னா போதும். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உன்னை நிரூபிக்க, பரலோகம் உன்னை நிரூபிக்க, இயேசு உன்னை நிரூபிக்க, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய பரலோகம் ஆயத்தமாக இருக்கிறது. நீ உன் கையை தூக்கி சரண்டர் பண்ணினா போதும், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. எல்லா அணையிற நேரத்தில் கர்த்தர் ஒன்றை புதுசாக பற்ற வைப்பாரு. பழைய ஏற்பாடு முடிஞ்ச உடனே எல்லா சகாப்தம் முடியல, அப்பதான் கர்த்தர் புதிய ஒரு ஏற்பாட்டை துவங்குகிறார். உன் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். புதிய நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். புதிய ஊழியங்களை திறக்க வல்லவராக இருக்கிறார். புதிய டோர்களை திறக்க நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். ஒருவனும் உன்னை அடைத்து போட முடியாது, ஒரு சக்தி உன்னை அடைத்து போட முடியாது.